This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பைமோட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸு, கிட்ஸ் அசசரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குற்றாலம் டே 2 வீடியோ இதில் பார்க்கலாம். காலையில் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சரின்ட்டு மெயின் ஃபால்ஸுக்கு நடந்து போயிட்டோங்க. மெயின் ஃபால்ஸில் பார்த்தா தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சென்ட்ரல் வியூவிலேருந்து எடுத்தோம். ஆக்சுவலாக பயங்கரமாக ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. குளிக்க யாரையுமே அலோவ் பண்ணல. சரின்ட்டு லெஃப்ட்டில் போய் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு போய் பார்த்தா சூப்பராக தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படியே வெள்ளி நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணல. போலீஸ்காரவங்க விடமாட்டின்ட்டாங்க. ஃபுல்லாக எல்லாருமே ஒரு ஏமாற்றத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, விடுவாங்களா அப்படின்ட்டு. கடைசி வரையும் அன்றைக்கி நாங்கள் போனோம், அன்றைக்கி விடவே இல்லை. என்னடா காலையிலேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரின்ட்டு நேராக புளியருவிக்கு வண்டியை விட்டாச்சு. புளியருவி கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன், நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக ஐயப்ப சுவாமிகள் தான் அங்கே நிறையா வந்திருந்தாங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. எல்லோரும் நல்லா குளித்தோம். கொஞ்சம் ரொம்ப நேரம் குளித்தோம். சரி மெயின் ஃபால்ஸ் தான் குளிக்க விடல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போய் நல்லா குளித்தோங்க. சூப்பராக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இதை விட ஃபோர்ஸாக வந்துச்சு. அப்புறம் ரொம்ப கிளைமேட் ரொம்ப மான்சூன் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது. ஆக்சுவலாக இது சித்திரைப்பாவைங்க. சித்திரைப்பாவை தான் அந்த பில்டிங்கு. இந்த இடத்துல ஒரு குளம் சூப்பராக இருந்துச்சு. அந்த குளத்தை சுத்தப்படுத்தி மீன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் அதில் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. அதை சுத்தப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தோம். ஃபுல்லாக மீனாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நேராக சாப்பிட ட்ரிசில் ஹோட்டல் போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. நல்ல ஒரு ஹோட்டல் அது. ஆக்சுவலாக ஆளுக்கு ஒரு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, மட்டன் சுக்கா எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம். சூப்பராக செஞ்சு அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த ஹோட்டல். ஆக்சுவலாக அதெல்லாம் முடிச்சுட்டு மெயின் ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்னாங்க, தொல்லியல் அருங்காட்சியகம். அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனால் யாருமே இல்லைங்க அங்கே. ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்கிறனால யாரும் அங்கிட்டு போகல. சரின்ட்டு நாங்கள் போனோம். உள்ளே 5 rupees தான் டிக்கெட். ஆக்சுவலாக உள்ள பழைய காலத்து சிலைகள், அகழிகள், அந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போனால் பாருங்கள். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரியாது. மெயின் ஃபால்ஸை ஒட்டியே இந்த பில்டிங் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் சாயந்தரம் மழை விட்டனையும் ஈவினிங் மெயின் ஃபால்ஸுக்கு திருப்பி போகலான்ட்டு கிளம்பி போனோம். ஃபுல்லாக மழை விட்டனால எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லாம் மாலை போட்டவங்களாம் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. கடையெல்லாம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னு பார்த்தா எல்லா கடையும் இருந்துச்சு. சீசனுக்கு தான் கடை திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த செகண்ட் சீசன் மாதிரி இது. ஐயப்பன் பக்தர்கள் நிறைய வந்ததுனால ஃபுல்லாக கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம், சரியான கூட்டமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபால்ஸ் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக கடை ஃபுல்லாக எல்லா கடையும் திறந்துருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக மாலை கட்டி கட்டி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இதை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் நேராக அந்த திருக்கோற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி தான் மெயின் ஃபால்ஸ் இருக்குது. இது முன்னாடி இருக்குது இந்த திருக்குற்றாலநாத சுவாமி கோயில். சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ. எல்லாருமே உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த வியூ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக டே. அதை விட்டுட்டு வெளியில் வந்தோடனே அங்கே ஒரு கிளி ஜோசியக்கார் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு ஜோசியம் பார்க்கலான்ட்டு உட்காந்தா கிளி கடைசி வரையும் சீட்டே எடுக்கவே இல்லை. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த யோசனையோடு நாங்களும் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். டே 2 என்ஜாயோடு முடிஞ்சிச்சு.